ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவப்பு கீரை நடவு எப்படின்னு பார்ப்போம். நம்ம விதை போட்டு 3-4 நாள்லேயே விதை முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறமா 4 இலை விட்டதுக்கப்புறமா அதை பிடுங்கி நம்ம நடவு பண்ணணும். நடவு பண்ணும்போது மண்ணை நல்லா உரங்கள் எல்லாம் போட்டு பக்குவப்படுத்தி வச்சுருக்கணும். என்னெல்லாம் உரம்னா மாட்டுச்சாணி, ஆட்டுப்புழுக்கை, புளியஞ்சருன்னு சொல்லுவாங்க. அந்த சருவெல்லாம் போட்டு நம்ம இயற்கையான முறையில் பக்குவப்படுத்தி வச்சதுக்கப்புறமா இந்த கீரையை நடவு பண்ணணும். நடவு பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் நம்ம தண்ணி தெளித்து கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்து திருப்பி ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறமா திருப்பி ஒரு 2 மணிக்கூர் இடைவெளி விட்டு நம்ம தண்ணி தெளித்து கொடுக்கணும். அப்போ தான் கீரை நல்லா வரும். திருப்பி அடுத்து 1 வாரம் எல்லாம் போனதுக்கப்புறமா அந்த டைமிங்கை நம்ம குறைக்கலாம். 4 மணிக்கு ஒரு கொறிக்கா அந்த மாதிரி தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா 15 நாள் ஆனதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இப்போ இந்த இருக்க சைஸ் 15 நாள் ஆன கீரை இந்த அளவு இருக்கும். ஒரு உள்ளங்கை அளவு வளர்ந்துருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு உரம் போடுவோம். இயற்கை உரங்கள் மறுபடியும் போடுவோம். அப்போ தான் இலையெல்லாம் விட்டு நல்ல செழிப்பாக வரும். இனி நம்ம 1 மாதம் வெயிட் பண்ணணும். 30 நாளில் அறுவடைக்கு தயாராக